நம்ம ஊருக்கு என்ன பூகம்பம் வரப்போகுதா என்ன? மாமா, இது பூகம்பம் இல்ல, மேல பாருங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாமா, ஒருவேளை ஹெலிகாப்டர் வந்து மார்க்கெட்ல விழுந்துச்சுன்னா நிறைய உயிர்களுக்கு ஆபத்து. நம்ம எல்லாரையுமே அலர்ட் பண்ணி ஆகணும் மாமா. மாமா, நான் என்னோட ஸ்கேட்டிங்ல கிளம்புறேன். இப்ப நான் யாருன்னு இவனுக்கு காட்டுறேன். அடே மிஸ்டர் ஹெலிகாப்டர், ரிப்பேர் பண்ணிட்டியடா என்னோட ஸ்கூட்டரை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னை விட்டுரு. எல்லாருமே கவனமா கேளுங்க. ஒரு ஹெலிகாப்டர் ரிப்பேர் ஆயிருக்கு. அது நம்ம நகரத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். சீக்கிரம் எல்லாருமே இங்க இருந்து ஓடுங்க. அடடே, இந்த ஜிலேபி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? காசு என்ன மரத்துல கக்கிது? பல்வான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஜிலேபி எடுத்து சாப்பிடுவ? மரியாதை கொடுத்துரு, உன்னை விட மாட்டேன், பாத்துக்கோ. குடுறா. ஆனா பல்லா சார், அதுக்கு நான் உங்க கையில மாட்டணும்ல. ஓடுங்க ஓடுங்க, காப்பாத்துங்க. பதீஜே கண்ணு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? மாமா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? மருமகன் இருக்கிற வரைக்கும் சாச்சாவுக்கு ஏதாவது ஆகுமா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீ என்னையும் என் ஹெலிகாப்டரை காப்பாத்திட்ட. ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து எங்கடா லேண்ட் பண்ணிருக்கிற? பதீஜே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கிறான். இப்ப நீ அந்த ஹெலிகாப்டரை மரத்துல இருந்து எப்படி எடுக்க போற? பந்துகுணிஜி மேடம், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. கோஜி அங்கிள். பதீஜே கண்ணு, அந்த கோஜி என்ன கொடுத்திருக்கான்? ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிறதுக்கு பபிள் கம் எதுக்கு? என்ன இதெல்லாம்? மாமா, கோஜி அங்கிள் சொல்லிருக்காருன்னா ஏதாவது கண்டிப்பா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, கோச்சி சிங்கோடைய கண்டுபிடிப்பையும் மருமகனுடைய மூளையும் அடிச்சுக்க ஆளே இல்ல. என்னடா இது? கொஞ்சம் நில்றா பல்வந்த். நானும் உன் கூட ஃப்ரீயா பறக்கணும்னு நினைக்கிறேன்டா. நாங்களும் பறக்க போறோம். என்ன ஒரு தடவை கில்ல, நான் என்ன கனவா காண்றேன்? நான் அதுக்குன்னு உன்ன இப்படியா கில்ல சொன்னேன்? தூக்கம் தெளிஞ்சுதா இல்லையா? அது சரி, இது அப்ப கனவு கிடையாது, உண்மையாதான் நடக்குது. அங்க பாரு. என்னப்பா டோல்கே, என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. சீக்கிரமா மன்மோஜி சாருக்கு போன் பண்ணேன். அட, நீங்க ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அட, பறந்ததெல்லாம் போதும். இப்ப நாம எப்படி கீழே இறங்குறது? காத்து இப்போ வெஸ்ட் பக்கம் தான் அடிக்குது. இங்க இருந்து வெஸ்ட் பக்கம் பறந்தா அதாவது லைட் ஹவுஸ். மாமா, பந்தங்குணிஜி மேடம், பல்லா அங்கிள், எல்லாரும் கவனமா கேளுங்க. யாரும் பபிள் காம உங்க வாயில இருந்து விட்டுறாதீங்க. இல்லனா நீங்க அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்துருவீங்க. எல்லாரும் ஒருத்தரோட ஒரு கையை பிடிச்சுக்கோங்க. காத்து உங்களை மெதுவா லைட் ஹவுஸ் கிட்ட கொண்டு போகும்.
இருக்கும். அப்புறம் நான் அங்க வந்து உங்களை ஸ்டிட்ச் பண்ணி கீழே இறக்கிடுவேன். எல்லாருக்குமே புரிஞ்சதா? யாரும் பபிள் காம உங்க வாயில இருந்து விட்டுறாதீங்க. இந்த பபிள் காம் பிரச்சனையை கோஜி அங்கிளால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அடடா மன்மோஜி சார், உங்க பிளான் ரொம்ப அருமையா இருக்கு. சிச்சே, இவங்கள காப்பாத்துறதுக்கு அந்த பதீஜா வந்துருவானே. ஓஜியோடைய கண்டுபிடிப்ப இங்க எவனாலையுமே தோக்கடிக்க முடியாது. இதுதான் என்னுடைய பிளானே. வேற வழியே இல்ல. இப்ப நான் மேல போயேதான் ஆகணும். மன்மோஜி சார், நம்மள அந்த பபிள் காம்ல மாட்டி விட்டுருவான். நீங்க அந்த பக்கம் போகாதீங்க. இந்த வாங்கிக்க. அடேங்கப்பா மன்மோஜி சார், இதை எப்படி பண்ணீங்க? இதுதான் நான் கண்டுபிடிச்ச கன். இது மூலமா அந்த கோஜியோடைய ஆட்டத்தை நான் முடிக்க போறேன். எங்க எப்படி கொடுங்க. என்ன இது? என் வாயில இருந்து பபிள் கம்குள்ள இப்ப நானே மாட்டிக்கிட்டேனே. அதை என்கிட்ட கொடு, இப்ப நான் சொல்றேன். ஓ, ஆனா என்கிட்டயும் கோஜி அங்கிளோட பலூன் கட்டிங் சிசர் இருக்கே. அட, இந்த சிசர் இந்த பலூனை வெட்ட மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? அது எப்படி வேலை செய்யும்? நான் கண்டுபிடிச்ச இந்த கம்ல ஒருவித அதிசயம் தானே இருக்கு. இதெல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்புடைய மகிமை. டேய் மருமகனே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கோஜி அங்கிளோட எல்லா கண்டுபிடிப்பையும் பயன்படுத்தி மன்மோஜி நம்மளே மாட்ட விட்டுட்டான். அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. மன்மோஜி அடுத்து ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கோஜி அங்கிள் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி ஆகணும். டோல்கே, இத்தனை வருஷத்தோட ஆசை எனக்கு இப்பதான் நிறைவேறிட்டு இருக்கு. இவனுங்க எல்லாரையும் எட்டி ஒதுக்கிற ஆசை. ஏய் சிச்சே, நம்ம வேற ரொம்ப நாளா ஃபுட்பால் விளையாடவே இல்ல. ஆமா. இந்த வாய்க்க. இப்ப எப்படியாச்சும் இந்த பபிள் காம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். டோல்கே, பந்துவினி மேல ஏதோ டயலாக் சொல்லுவாங்களே, என்னது? சட்டத்தோட கையில இருந்தோ அப்புறம் பந்துக்கினியோட கிக்ல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. இப்ப எங்க ஓதில இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு பாப்போமா? இந்த வாய்க்க. எல்லாருமே கவனமா கேளுங்க. இவங்க நம்மள இந்த கிளிப்ல இருந்து கீழே தள்ளி விட போறாங்க. அதனால இப்ப அவங்கள நம்ம திருப்பி அடிக்கணும். அட மருமகனே, சீக்கிரமா ஏதாவது ஐடியாவை யோசி. ஐடியா. ஏய், அட்டாக்கே. அட்டாக்! காப்பாத்துங்க. வாடா வாடா.
தப்பிக்க முடியாது. மன்மோன்ஜி, இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறது நான் புதுசா கண்டுபிடிச்ச பலூன் ரிமூவர். இது உன் பலூனோட காத்தா போடிங்க விட போகுது. ஓஜி அங்கிள், நீங்க சரியான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. ஆ, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.